நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 86 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 86 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் காலையில் எழுந்திரிக்கும் போதே டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது தான் இந்த வீக் ஃபுல்லாக விளையாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இன்டிமேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா, அதில் வின் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய 2 வாரத்தில் நம்ம இன்கேஸ் வெளியே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் பாடாப்பட்டது அப்படின்றது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்குள்ளே வரக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம்னா வரும்போது நம்ம பிக் பாஸில் ஒரு பார்ட்டாக இருந்துட்டா போயிடும். அந்த பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க. பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த டைட்டில் வின் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த டைட்டில் மேடை இருக்கு இல்லையா, அதில் ஏறிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு, ஒரு ஆசை அப்படின்றது எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த மேடைக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடியதான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே தனித்தனியான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் இந்த கேம் அப்படின்றத எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மணியுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்குமே நம்ம டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா, ஒன்று நீ போகணும் இல்லைனா நான் போகணும், பாயிண்ட் உனக்கு வரணும் இல்லைனா எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு இருக்காங்க இல்லையா, விஷ்ணுக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மணிக்கு ஒரு டீலிங் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயா கேங் இருக்காங்க இல்லையா, ஸோ மாயா கேங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கேம்ஸ் வரப்போகுது அப்படின்றது தெரியாதனால அவங்க பெருசாக ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்காகவே பார்த்தோம் அப்படின்னா முயல் டாஸ்க் அப்படின்றது தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்கில் விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் வின் பண்ணது மணி, பூர்ணிமா இவங்க 2 பேரும் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் டே 86 நடந்துச்சு. ஸோ டே 86 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா மாயா, பூர்ணிமாலாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற பார்த்தோன்னே சரி ஓகே பெரிய பெரிய சம்பவம்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது நெருங்கி வந்துருச்சு அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மென்டலாக இருந்தாலும் சரி, கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு பாடாப்படுத்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா வருஷமுமே இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் சோதிச்சிருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனசில் ஆசையை தூண்டுற மாதிரி தான் அந்த மணி பேக் அப்படின்றதெல்லாம் வைக்கப்படும். இந்த சீசனுடைய முதல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க முயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு முயல் அப்படின்லாம் எப்போல்லாம் வந்து சொல்லணும், அப்போ வந்துட்டு கோட்டை மாதிரி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை கழிச்சு இன்னொருத்தருடைய கேம் இருக்கு இல்லையா, அதை ஸ்பாயில் பண்ணலாம். ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா யார் அதிகமான முயல் அப்படின்றத வச்சிருக்காரோ அவர் தான் வந்துட்டு வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்திருந்தாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லக் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்ச்சனா கையில் அவங்க குளிக்க வச்ச சீட் இருக்கு இல்லையா, அதில் வந்ததை பொறுத்து தான் பார்த்தோன்னா எந்தெந்த கண்டஸ்டன்ட் ஓடி போய் விளையாடணும் அப்படின்றதே செலக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த கண்டஸ்டன்ட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்ததுனால தான் மணியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, இவங்க 3 பேருமே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் அப்படின்றது வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா யார் கோட்டையை யார் கலைக்கிறது அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பூர்ணிமாவை பொறுத்த வரைக்குமே மணியை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து துரத்திடணும் அப்படின்றத அவங்களுடைய முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்த பிறந்தே ஒரே ரீசன் அப்படின்னே சொல்லலாம். எல்லா எவிக்ஷன் ப்ராசஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா மணி 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 அப்படின்னு சொல்லி மணி அவங்க ஒரு டைம் கூட குத்தாமல் இருந்ததில்ல. ஸோ இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவரை தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க. விச்சு மம்மி இருக்காங்க இல்லையா, விச்சு மம்மியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கேம் பிளே அப்படின்றது பண்ணியிருந்தாங்க. பட் தினேஷ் விஷஸ் விசித்ரா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர் கதையாக போய்கிட்டே இருக்கு. அது இந்த டாஸ்க்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, மாயா கஷ்டப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோட்டையை கலைச்சி வச்சிருந்தாங்க. பட் அதுக்கு அந்த டைமுக்குள்ள, அதாவது அந்த 1 நிமிஷம் டைம் அப்படின்றது தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமுக்குள்ள அவங்களால முயலை கேரி பண்ணிட்டு வர முடியல அப்படின்றதுனால அந்த முயலை பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா கட்டங்கட்டமாக நகரும் போது தினேஷாக இருந்தாலும் சரி, விசித்ராவாக இருந்தாலும் சரி கேமை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் மாயா, பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு விஷ்ணு இல்லைனா மணியை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க 2 பேருமே ஆல்ரெடி டீலிங் அப்படின்றத போட்டு வச்சிருந்ததுனால லைனாக பார்த்தோம் அப்படின்னா நிக்சனை ஒரு பக்கம் தூக்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமாவை அந்த கேமை விட்டு வெளியேற்றிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும், மாயாவை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒரு டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ஹாப்பினஸாக இருப்பாங்க. இதே அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி
ஜெயிச்சா கூட இது கேமுங்க, இது அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி தான் நியாயப்படுத்துவாங்க. பட் மணியும் விஷ்ணுவும் ஜெயிச்சது பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேத்தையும் வைத்தறிச்சலுடைய உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராபிட் இருக்கு இல்லையா, முயலை கொடுக்கும்போது கூட நம்ம பூர்ணிமம் அப்படின்னு சொல்லி துப்பி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயா இருக்காங்க இல்லையா, விக்ரம் வெளியே போனப்போ ஒரு ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத காட்டியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, கேமில் ஒரு ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நிக்சன் இருக்கார் இல்லையா, அவங்க பல கேம்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடி இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கையில் இருக்க பணத்தெல்லாம் விஜய் வர்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதே நம்ம தம்பி நிக்சன் தான். பட் நேற்று வந்து இது எலிமினேஷன் கேம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்துமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யாருக்காக விளாட்றீங்க, நீங்களாம் ஒன்றா விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் மாயா இருக்கார் இல்லையா, மாயா பூர்ணிமாவுக்கு தம்பி பக்காவாக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுமே அதே வேலை அப்படின்றத தான் பார்த்துருந்தாரு. இந்த இடத்துல தான் மணியாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்துட்டு குரூப்பாக விளாட்றோம், குரூப்பிசம் பண்ணுறோம் அப்படின்னா நிக்சனுடைய முயல் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா இருக்காங்க இல்லையா, விசித்ராவுமே வந்துட்டு விஷ்ணு கிட்ட கேட்டுட்டு சரி ஓகே நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயாவாக இருந்தாலும் சரி பூர்ணிமா இருந்தாலும் சரி ஐயோ அதெல்லாம் கேமுங்க, முயல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க, நான் முயலுக்காக தான் விளாட்ல கேமுக்காக தான் விளாண்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் அதே மாயா பூர்ணிமா தான் பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவை ஆளாக வெளியேற்றணும்னு சொல்லி வெளியேற்றிட்டு பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அப்படியே பகவானமாக அந்த முயல் அப்படின்றத எடுத்து அவங்க இடுப்பில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை வெளியேற்றணும் அப்படின்னா அந்த விஷயத்த செய்வாங்க, இவங்களுக்கு பிடிச்சவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சீப்பான கேம் அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காங்க மாயாவும் பூர்ணிமாவும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நேற்று விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவர் அந்த டாஸ்க் அப்படின்றதுல ஜெயிச்சதுனால 3 பாயிண்ட் முன்னிலையில் இருக்காரு, மணி 2 பாயிண்டோட இருக்காரு. மாயா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலில் பார்த்தோம் அப்படின்னா 15 பாயிண்ட் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் உள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால இனி வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, இனி வரக்கூடிய எல்லா நாளுமே அட்டகாசமான டாஸ்க் அப்படின்றத வச்சு அனல் பறக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யார் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா அதுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே 87 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா பை பை.